ரொம்ப நாளாக சுற்றி ஒரு ரூமர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வரான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வரான்னு சொல்லிட்டு ஆல் டீல் கேஷ் கேட்டிருந்தாங்க சிஎஸ்கே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை முடியாதுன்னு சொல்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் கிட்ட போனாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன். அதுக்கு பதில் வந்து ரிச்சன் ஸ்டப் மற்றும் இன்னொரு பிளேயரும் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அது மட்டும் இல்லாமல் சாம் கரன், அடுத்து எல்லாம் பத்திரானா இவங்கள அது இல்லாமல் டெவால் பிரைவிஸும் கேட்டிருக்காங்க. இருக்கிற எல்லா பேரும் கொடுத்து சஞ்சு சாம்சன் வாங்கிடணும் நம்ம டீம் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க போல தருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவ்வளோ ஒருத்து இல்லாத ஒரு ட்ரேடிங் ரூமர் தான். அது மட்டும் இது வந்து ட்ரேடிங் ரூமராக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு பதில் யார் ஸ்வாப் பண்ணலாம் பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் வந்து சாம் கரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பத்திரானும் கொடுக்கலாம், நல்ல ஒரு பிளேயர் தான். பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஒரு அடிப்பட்டு ஆல் டீல் கேஷ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டில் இருக்கிற டீம் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது, அவர் வந்து ஃபியூச்சராக பார்க்கறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ரூமரில் வந்து எந்த ரூமர் வந்து வெற்றி பெறும் நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.